உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் யாவருக்கும் இந்த காலையில் வாழ்த்திலையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையுள்ள நாட்கள், அதெல்லாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு அது பிரயோஜனமாக்கி கொள்ள வேண்டிய ஒரு காலங்கள். வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அருமையான தாவீது தன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து தேவனும் அவரும் தேவனோடு இணைந்து அவர் அநேக காரியங்களை ஜெயமாக்க மாற்றின ஒரு தேவ மனிதன். சோர்வடைந்த நேரம், குறிப்பாக தோல்வியான நேரங்கள், கர்த்தர் தாவீதை எப்படியெல்லாம் விடுதலையாக்கி நடத்தினார். அது நம்முடைய துவக்க நாளிலிருந்து அவருடைய மரண நாட்கள் வரை தாவீது குறித்து எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் படிக்கும்போது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். ஒரு குறிப்பாக சொல்லணும்னா, தாவீது ஒரு வாழ்க்கையின் ஒரு வேத புஸ்தகம் மாதிரி கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் குறித்து அநேக அனுபவங்களோடு எழுதியிருக்கிற சங்கீதம் நிறையா உண்டு. குறிப்பாக இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடுகிறதான் அந்த மாதத்தின் வாக்குத்தத்தங்கள். பாரங்கிறது எவ்வளோ கொடுமை உள்ளது என்பதை போன வாரத்தில், அந்த பாரம் எப்படிலாம் உள்ள வருகிறது, யாருக்கு பாரம், யாருக்கு பாரம், பாரங்கிறது சும்மா வர்றது இல்லை. பார்த்துடுங்க, அந்த பாரத்தை நம்ம விலைக்கரையும் கொடுத்து வாங்குகிறோம், அல்லது அந்த துன்பத்தை நாம் போய் சிக்கிக்கொள்ளுகிறோம். எப்படி சிக்கிக்கொள்ளுகிறோம் என்றால், சங்கீதம் 1 சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் அல்லது நாம் இணைந்து பயணிக்கும் போது துன்மார்க்கருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களை என்ன செய்யும்? ஆளுமை செய்துவிடும். அப்போ துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று எதுவும் சொல்கிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறது. ஒரு திருடன் திருடி எல்லாம் எடுத்துட்டு வந்தால் அதுக்கு பின்பு பாருங்கள், அவனுக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அவன் வசிக்கிற இடத்தில் ஒரு காக்கி சட்டை போனால் உடனே அவனுக்கு பயம் வரும். ஒருவேளை நம்மளை தான் தேடி வருகிறானோ, நம்மளை தான் பயம், வேதனை, பாரங்கள் உண்டாகிட்டே இருக்கும். அதனால தான் அதே சங்கீதத்தில் அழகாக எடுத்து காட்டுறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை. இன்னைக்கு 99% ஜனங்கள், கிறிஸ்தவர்களோ எந்த மதத்துக்காரர்களையோ பார்த்தால் எல்லாருடைய மனமும் மகிழ்ச்சியானதாக இல்லை. ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பதை போல நமக்கு தோன்றும், அவ்வளவுதான். மகிழ்ச்சியாக இருப்பதை போல நம் பார்வைக்கு தெரியும். ஆனால் அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, மனதில் வேதனை. இதுதான் உலகம். இன்னைக்கு நானும் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த மயக்கத்தை பார்த்து விழுந்துடக்கூடாது. வெளி பார்வையில் தான் கோடீஸ்வரர்கள், ஆனால் இருதயத்திலோ நீங்கள் நிறையா சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தான் ரொம்ப பெரிய பிரபலமாக தெரிவார்கள். ஆனால் அவருடைய தனிப்பட்ட அவருடைய வீட்டுக்குள் நீங்கள் கவனித்து பார்த்தால் துக்கம் உள்ளவர்கள், வேதனை உள்ளவர்கள். யாருக்கு வேதனை? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கிறவர்கள். அதனால்தான் இன்னைக்கும் நாம் தெரிந்து கொள்கிற நண்பர்கள் ரொம்ப முக்கியம். நாம் ஐக்கிய வைத்திருக்கிறது யார்? சபைக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னா,
துன்மார்க்கருடைய தகப்பனா இருந்தாலும் தாயா இருந்தா கூட நீ அந்த ஆலோசனை கேட்டியன்னா உன் வாழ்க்கை பாடுகளா மாறிடும், துன்பங்களா மாறிடும். ஏன்னா துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு தான் வேதம் சொல்லுகிறது. அவன் சமாதானமே இருக்காதான். ஆனா அதே நேரத்தில் நீதிமானுடைய கூடாரத்துக்குள் ரட்சிப்பின் கம்பீரமான சத்தம் இருக்குமா. அங்க ஒரு சவுண்ட் இருக்குது. என்ன சவுண்டுனா மகிழ்ச்சி, சந்தோஷமா இருப்பது, மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது, யாவரும் மகிழ்ச்சியா இருப்பது. ஆனா துன்மார்க்கன் வீட்டில் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அங்கே அழுகை உண்டாக்கி கொண்டிருக்கோம், அங்க வேதனை. அதான் நரகத்தை நீங்க எங்கேயோ பார்க்கறது இல்லை, இந்த பூமியிலே துன்மார்க்கருடைய வீடுகளில் நீங்க 4 பேருக்கு முன்னாடி பார்க்கறத நினைச்சிடாதீங்க. ஒரு பெரிய மனுஷன் வருவான், அவனுக்கு ஷாலை போடலாம், மாலையை போடலாம், அது இதெல்லாம் போடுவாங்க. ஆனால் அதே மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் போகும்போது இரவில் தூக்கம் இல்லாதவனாகவும் நிம்மதி இல்லாதவனாகவும் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிர்பந்தமான மனுஷர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் பவுல் சொல்கிறார், நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலை ஆக்குவார். இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி உலகத்தின் முன்னாடி எல்லாருக்கும் இருக்கை, யார் என்னை விடுதலை ஆக்குவார், யார் என் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். அதற்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்கிறார், நான் அதை மாற்றுவேன் என்று சொல்கிறார். இயேசு மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை சுவாபங்களை மாற்ற முடியும். கிறிஸ்து வந்து இந்த பூமியில ஏதோ ஒரு மதத்தை உண்டாக்கி மதவெறிகளாக நம்மை மாற்றுவதற்கு இந்த பூமிக்கார் வரல. ஒரு நல்ல மனம் இருதயத்தை உண்டாக்க, நல்ல சுவாபம் உள்ளவர்களை உருவாக்குவதற்கு தான் இந்த பூமியிலே வந்தார். இந்த பூமியிலே பலவிதமான வேதனை உள்ளவர்கள், துன்பம் உள்ள உண்டு. அதைதான் தாவீது விளங்கிட்டு சொல்கிறார், கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்திரு. இந்த காலையில் இப்படி பலவிதமான பாரம், தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்ட ஒரு நிறைய பாரத்தை குறித்து பேசுவீங்க. சின்னதுலேருந்து பெரியவன் வர எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இவனை கேட்டால் கூட இவன் சொல்லுவான், எனக்கு ஒரு கவலை இருக்குன்னு சொல்லுவான். அதுதானமா, என்ன கவலைன்னு கேட்டு பாருங்க. எங்க அம்மா என்ன வெளியே விட மாட்டேங்கிறேன்னு, என் ஃப்ரெண்டோட விளையாட சின்ன குழந்தை கூட அது கவலை, பாரம் இருக்கிறது. இந்த வேதனை எப்படி தீக்குவது, அதுக்காக போன வார்த்தை சில காரியங்கள், என்னென்ன காரியம் செய்கிறவர்களுக்கு எப்படி இருக்காது, அவங்களுக்குள்ள வேதனை இருக்கும், துன்பங்கள் இருக்கும், அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். அது இயேசுவால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். இயேசுவால் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்டது மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலும். இன்னைக்கு பாரம் வந்து நம்முடைய சரீரத்தில் அவயங்களிலே நிறைய பாரங்கள் இருக்கிறது. இதுக்கு சில காரியங்களை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கலாம். தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இயேசு படகிலிருந்து அக்கறைப்பட்டு வரும்போது அங்கே அவர் முதல் சந்திக்கிற ஒரு மனிதன் யார் என்று சொன்னால், இங்கே படுக்கையின் மேல் வியாதிப்பட்டு கிடக்கிறவனை பார்க்கிறார். படுக்கையின் மேல் இந்த வியாதிப்பட்டவனுக்கு தான் அந்த பாரம் எவ்வளவுன்னு தெரியும். இந்த வியாதியில படுத்திருக்கிறவனுக்கு தான் அந்த கஷ்டத்தினுடைய கொடுமை தெரியும். ஒரு வாரம் நம்மளால வெளியே போகக்கூடாது, வீட்டில் ரெஸ்ட் எடுக்குன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குது, இருக்குது. ஒரு வாரம் பெட்டில் படுக்கிறன்னு எவ்வளவு கடினம் தெரியுமா, எவ்வளவு வேதனை தெரியுமா. அந்த நோயை விட அந்த நோய் நிமித்தம் அவன் படுத்திருக்கிற படுக்கை அவனுக்கு முள்ளுகளாக மாறுகிறது. முள்ளின் மெத்தையாக இருக்க, படுத்திருக்க மெத்தை தான். கொஞ்சம் வசதி உள்ளவர்கள்லாம் வாட்டர் பெட்லாம் போட்டுருவாங்க, வாட்டர் பெட்லாம் போட்டு படுக்க வச்சிருப்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். 98ஆவது ஆண்டில் அப்போலோ மருத்துவமனைக்கு ஒரு ஆளுக்கு ஜோம்டருக்காக அனுப்பிப்போடும்.
அவர் டெல்லியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து வியாதி பெட்டுக்கு படுத்திருக்கிறாரு. பார்த்தா அந்த பெட்டு, அப்போ தானே ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன். அழகான பெட்டு, அதுக்கு மேலே ஒரு பெட்டு போட்டிருக்காங்க. அது உள்ள ஃபுல்லாக தண்ணீர் இருக்குது. அந்த அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது அவள் கேட்டு இது எதுக்கு எப்படின்ட்டு இவர் கிட்டத்தட்ட 45 நாட்கள் இதே பெட்டில் படுத்திருக்கிறார்கள், இதில் இருக்கிறார்கள். இதனால் அவருக்கு இந்த புண்கள் வர ஆரம்பித்து விட்டது. அது என்னால் இவருக்காக ஸ்பெஷலாக இந்த காரியங்களெல்லாம் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். உள்ள போய் ஜோமனுக்கு போனால் அவர் தலையில் கை வைத்தா ஜோமன்றக்கே வரமாட்டேங்குது. தலையில் கை வைத்தா எனக்கு என்னமோ ஒரு பாறை மேலே கை வச்ச மாதிரி இருக்குது. ஒரு ப்ரேயர் பண்ண லீடு வரல. கொஞ்ச நேரம் நான் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆனாலும் வரல. உடனே ஒரு காரியம் விளங்கிச்சுது. அப்போ இந்த மனிதனுடைய கடைசி நாட்கள் இது. அதனால் கர்த்தர் என்ன செய்யலை, நம்ம ஜெபிக்கிறதுக்கு அந்த இடம் கொடுக்கல. அதனால் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே வந்தேன். சரி, வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய தொழில், அவருடைய செயல்பாடுகள் பயங்கரமாக செயல்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு ஆள், ரொம்ப மோசமான செயல்கள். எதுக்கு நல்லா கவனித்து பாருங்க. இந்த பாவத்துக்கு என்ன காரணம், இந்த வியாதிக்கு என்ன காரணம் சொல்றாரு? இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன் பாவங்கள் விலகணும் சொன்ன முதல் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்போ பாவம் மன்னிக்கப்படாமல் குணப்படுவது இல்லை. பாவங்கள் மன்னிக்கப்படாம நீ தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாரு, ஐயா நான் இவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறேன், ஆனா ஒரு இடத்துல போனேன், எனக்கு உடனே விடுதலை கிடைத்தது, சுகம் கிடைத்தது, நான் டிவியில கூட அதெல்லாம் சொன்னேன் அப்படின்ட்டு. அதே நபரை அடுத்த ஒரு 6 மாசம் கழித்து பார்க்கிறேன், அதே பழையபடி அதே படுக்கையில் இருக்கிறார். என்னென்று கேட்டேன், என்ன கடவுள் உங்களுக்கு சுகம்லாம் கொடுத்து விட்டார் என்று சொன்னீர்களே, மீண்டும் எப்படி என்று கேட்டேன். அதுதான் ஐயா எனக்கும் தெரியவில்லை, மீண்டும் ஏன் எப்படி வந்தது? நான் சாட்சியெல்லாம் கொடுத்து விட்டேன் டிவியில், ஆனால் திரும்பவும் எனக்கு வந்து விட்டது. அப்பொழுது அவரிடம் சொன்னேன், எப்பொழுது உங்களுக்குள்ள அந்த பாவம் இருக்கு வரை இந்த பாவத்துக்கான தண்டனை வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவனை குறித்து பாக்கியவான் சொல்கிறது. என்ன பாக்கியம் சொல்கிறது? குமாரன் ஒருவனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. அதாவது ஒருத்தனை கிறிஸ்து பாவத்தை மன்னித்து விட்டால் அதுக்கப்புறம் அவன் மேல் இந்த பாரம் வருவதில்லை. அதனால்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அப்போ அவர் ஒன்றோடு பேசுவார், கர்த்தரோடு பேசுவார். இந்த பாரத்துக்கு என்ன காரணம், எதனால் இந்த பிரச்சனை உனக்கு வந்துட்டு இருக்குது? நீ கர்த்தர் எடுத்த அந்த பாரத்தை கொண்டு போ, மனுஷன் எடுத்த பிரச்சனை கொண்டு போகாத. யாரோ ஒரு மனித இடத்துல கொண்டு போனால் அவன் அதை கேட்டு விட்டு அதுக்கேற்ற ஒரு ஆலோசனை கொடுப்பான், அதுக்கேற்ற ஆலோசனை அவன் இடத்துல கிடைக்கும். ஆனா கர்த்தர் எடுத்த ஒரு பாரத்தை கொண்டு போய் பாரு, அவர்தான் அந்த பாரத்துக்கு அந்த வேதனைக்கு வேறு எங்கே இருக்கிறது என்று அதை வேரோடு பிடிக்க எடுப்போம். அந்த கேன்சரு கட்டி வந்துச்சுனாக்கி மருத்துவம் சொல்லுவாருங்க, அதை எப்படி எடுக்கணுமா? அதில் வேறு எங்கேயா கொஞ்சம் இருந்தால் கூட மறுபடியும் வரும், அது வேரோடு எடுக்கணுமா? அதே போல பாவத்தின் கொடூர தன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் அதில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும், அவர் மட்டும்தான் நீக்க முடியும். ஆனால் சங்கீதத்தின் புஸ்தகம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவர் குணமாக்குறது எது? வசனமே. ஆண்டவரே குணமாக்குகிறது வேற, ஆனா ஆண்டவர் வசனத்தை அனுப்புவார். இந்த காலை நமக்கு நேராக ஒரு வசனத்தை அனுப்புவார். நீ பார சுமக்கிற என்று புலம்புகிறாய், வேதனைப்படுகிற என்று புலம்புகிறாய், நான் சொல்கிற பாரத்தெல்லாம் என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது
நான் எதனால் இந்த பாரம் வந்தது என்று உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். எதனால் வந்தது என்று சொல்லிக் கொடுப்பேன். நீ அதை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டால் இன்றைக்கே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய இரக்கத்தை கொடுப்பார். இதை விசுவாசிக்கிறீங்க? இவ்வளவுதானே? இன்றைக்கே உனக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும், இன்றைக்கே ஒரு தயவு கிடைக்கும். இன்றைக்கே எது நிமித்தம் பாரமோ, எது நிமித்தம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ, அதே பகுதியில் அந்த இடத்திலேயே கர்த்தருக்கு மகிழ்ச்சி செய்தியை கேட்கும்படியாக கர்த்தர் செய்கிறவர். ஆனால்தான் மனுஷனால் கூடாதது தேவனால் அது கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் தேவனால் செய்யப்பட வேண்டும் கூடுமானால் அவர் தேவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? வாசிப்போம். அதே மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 27 சில வசந்த வாசிக்கலாம். விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவ்விடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இந்த வார்த்தைக்கு போதும். இந்த வார்த்தைக்கு பாருங்க. இயேசு அவர்களிடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, இந்த வார்த்தை கொஞ்சம் பாருங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். முதல் அவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னது? இரக்கம். கர்த்தரின் இரக்கம் இல்லைன்னா நான் என் வாழ்நாள் முழுவதும் குருடனாக தான் இருப்பேன். கர்த்தரின் இரக்கம் இல்லைன்னா நான் வாழ்நாள் முழுவதும் தெருவிலே தான் இருப்பேன். இரக்கம் இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் நான் ஏதோ ஒரு வாசற்படியில் காத்துக்கொண்டே இருப்பேன். லாசருவையும் ஐஸ்வர்யா குறித்து வேதம் சொல்கிறது. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலில் இந்த லாசருங்கிறவன் மரணம் அடையும் வர இங்கதான் இருக்கிறான். மரணம் அடையும் வர அங்கதான் படுத்திருக்கிறான். ஏதாவது ஒன்று கிடைக்குமா, ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு நீங்க அதை கொஞ்சம் கருத்தாய் கவனித்து பார்க்கும்போது ஒரு வகையில் எப்படி சொல்லும்? 2 பேரும் மரித்தார்கள். இவன் ஆபிரகாம் மடியில் இருந்தான், அவனோ நரகத்தில் அக்கினிக்குள்ளே இருந்தான் என்று சொல்லப்படும். நீங்க அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதை ஆழமாய் கவனித்து பார்க்கும்போது அப்ப இவனுடைய உலகத்தின் வாழ்க்கையில் முடிவு பரியந்தம் இவன் ஒரு நன்மையும் ருசிக்கல, ஒரு மீட்பை பார்க்கவே இல்லை. ஆனா கர்த்தர் சொன்னது நோக்கம் என்னன்னா, ஒரு ஓமையை எடுத்து காட்டுறாரு. ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. வீட்டு வாசலில் ஒருமை இயலாம இருப்பானால் நீ அவனை கவனித்து அவன் மேன்மைக்கு நீ ஏதாவது ஒன்று செய்யணும். ஆனா அவன் கடைசி வர செய்யலைங்கிறதான் நான் சொல்ல தப்பா எடுத்துடக்கூடாது, அல்ல தவற புரிந்து கொள்ளக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஓமையா எடுத்து கட்டுறாரு. ஓமையா சொல்கிறேன். இது யார் நிமித்தம் சொல்கிறாரு என்று சொன்னால், அங்கே லாசருவுக்காக அந்த விஷயத்தை சொல்லல. யாருக்காக சொல்றாருன்னா, இந்த ஐஸ்வர்யவான குறித்தா பேசுறாரு. ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய சுவாவம், அந்த குணம் எப்படி இருந்தது, அதாவது குணத்தின் அடிப்படையில் சுவாவத்தின் அடிப்படையில் எப்படி மாற்றம் அடைய வேண்டும், அந்த அடிப்படையில் இந்த காரியத்தை எடுத்து போதிக்கிறேன். அந்த இடத்தை கவனித்து பாருங்க. கடைசி வரை அவனுக்குடைய ஜீவனும் போகிறது, இவனும் மரித்து போகிறான். ஆனால் மரணம் வரைக்கும் இவன் நன்மை செய்கிற குணமே இவனுக்கு இல்லை. அப்ப இவன் ஜீவனுள்ள வரைக்கும் இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு. என்னைக்காவது அவன் மேல் இரக்கத்தை காட்டுவான், என்னைக்காவது அவன் மேல் இறக்குது. அதனால்தான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை எப்போ விடுதலையாக்கிறாரு? நீ சிறுமைப்பட்டவன் மேல நீ கவனத்தை செலுத்துவரை. அப்போ கவனம் இவனுக்கு வரும் வரைக்கும் அந்த காரியம் நடந்தது. இது ஓமையா சொல்றாரு. அவனுக்கு ஒரு விஷயத்தை விளங்க வைக்கிறதுக்கு தான், மனம் திரும்புதலுக்காக அவனுக்கு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக சொல்கிறார். ஆனால் அவன் கடைசி வரை மனம் திரும்பவில்லை. அவன் மனம் திரும்பாதனால அவன் இந்த பூமியில் செல்வந்தன், ஆனால் அவன் பிற்பகுதியான வாழ்க்கை வேதனை உள்ளதாக இருந்தது. முந்தின பகுதி அவனுக்கு நன்மை போல இருந்தது, ஆனால் அவனுடைய பிந்தின பகுதி, அத ஜீவனுள்ள நாளெல்லாம், சங்கீதத்தில் எப்படி எழுதுறாரு பாருங்க, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் தொடரும். இப்போ இந்த ஐஸ்வர்யவானுடைய இது முந்தினது ஜீவனுள்ள நாளா பிந்தின ஜீவனுள்ள நாளா? எப்படி தானே? எந்த ஜீவன் முக்கியமானது? கொஞ்ச காலமா நித்திய காலமா? அதனால கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிறவர்கள் அப்படி சொல்கிறாரு. அப்போ கொஞ்ச நாள் சில பாடுகள் படுவதனால பெரிய நஷ்டம் வரப்போறது இல்லை, பெரிய கஷ்டம்லாம் வரப்போறது இல்லை. கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக நீ என்ன செய்யாத, நன்மை இழந்துராத. கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற சமாதானத்தை இழந்துராத. இன்னைக்கு நிறைய பேர் நாமே நம்முடைய கைகளினாலே சமாதானத்தை இழந்துகிட்டு இருக்கிறோம். நாமே நிறைய விஷயத்தை இழந்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள் பாடு அனுபவிக்கிறவன் சொல்கிறது வேதம் அப்படிதான் கொண்டு சொல்கிறது. கொஞ்ச நாள் தான் வாழ்கிறோம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் தான். அதுல கரெக்டா எடுத்தீங்கன்னா நல்லா வாழ்கிற நாட்கள் எவ்வளவுன்னு சொன்னா ஒரு 30 வருஷம் தாங்க. 30 வருஷம் தான். இந்த 30 வருஷத்துல கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எதுவா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருந்தாலும் ஸ்தோத்திரம், நெருக்கப்பட்டாலும் ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு நித்திய வாழ்வு. இப்போ இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க. இவன் கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தார்கள். இப்போ கொஞ்ச காலத்திலே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மரித்து விட்டார்கள். மரித்த பின்பு அங்க ஒரு விஷயத்தை காட்டுறாரு. இவன் நித்தியமான மகிழ்ச்சிக்குள் பிரவேசிக்கிறாரு. ஆனா இவன் நித்தியமான நரகத்துக்குள் வேதனைக்குள் பிரவேசிக்கிறார். இப்போ இந்த ஜீவனோட நாளெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அதனாலதான் முந்தின ஆதாம் வீழ்ச்சிக்கு அடையாளம், முந்தின ஆதாம் வேதனைக்கு அடையாளம். ஆனா பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவோ நித்தியத்துக்கு அடையாளம், நித்திய சமாதானத்துக்கு அடையாளம். இந்த கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளவர்கள் பாக்கியவான்கள், இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள், இந்த கிறிஸ்துவிட உபதேசத்தை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால இந்த கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறாரு. எப்படி காட்டுறா பாருங்க. குருடனாக இருக்கிற இவன் தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கிறார். வீட்டுக்கு போகிறார், இவர்களும் பின்னாடி போகிறார்கள். போயிட்டு அவருக்கு ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள். அங்க இயேசு ஒரு விஷயத்தை பேசுற பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்பதை நீ. இப்ப யாரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு? சும்மா தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், 2 கையையும் உயர்த்தி நீ உலகம் அப்படி சத்தமா போட்டு கத்திட்டதுனால, கத்தி பிரசவம் பண்ணிட்டால. நான் அடிக்கடி விஷயம் இயேசுவேனாலும் அந்த வல்லமை உண்டு, இயேசுவே அப்படின்னாலும் அதுக்கு ரொம்ப கத்தணும்னு அவசியம் இல்லை. விஷயம் தான் ரொம்ப அவசியம். என்ன விஷயம் சொல்ல போறோம், என்ன விஷயத்தை நம்ப போறோம். சில நேரம் ரொம்ப எப்படி நினைப்போம்னா, கத்தி பிரசங்கம் பண்ணதான் எழுப்புதல் அப்படின்னு நினைப்போம். அதான் வல்லமையா இருக்கு அப்படின்ட்டு. அப்படிதானே? இவங்க அப்படிதான் கூப்பிட்டாங்க, தாவீது குமாரனே, தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்கும். இயேசு போயிட்டாரு. நேரம் இவங்க வீட்டுக்கு போறார்கள். அவங்க போன உடனே இப்போ இயேசு அவரோட பேசுறாரு. என்ன அழகா அந்த வார்த்தை எடுக்கிறார் பாருங்களேன். அழகா சொல்ல பாருங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில், 28 வசனம், என்ன அழகா சொல்ல பாருங்க. குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டா என்பதை நீ விசுவாச. கேள்வியை அப்படியே திருப்புறாரு. நீ தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் இறங்கு நீ கத்துறீங்கப்பா. கத்துறது கொஞ்சம் நிப்பாட்டு. இப்போ நான் உன்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நான் உன்ட்டு ஒரு கேள்வியை கேட்குறேன். இப்படிதானே நம்முடைய ஜபம்லாம் இருக்குது பாருங்க. ஆண்டவரே என் ஜபத்துக்கு நீ பதில் கொடுக்கறது இல்லையா? நான் இவ்வளவு துன்பப்படுகிறேன், இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பாடு? நீ துன்மார்க்க ஆலோசனை நடந்த பாடுதான். பாவிகளுடைய வழியில நின்று அவனுக்கு வேதனை தான். நீ மறுக்கி வர வேதனை இருக்கும். எப்போ அதுல இருந்து வெளியே வர முடியும்? எப்போ உனக்கு விடுதலை இருக்குது? உன் பாவங்களை நீ அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவன் இரக்கத்தை கட்டளையிடுவார். இப்ப கேள்வி கேட்கிறாரு, நீ தாவீது குமாரனே தாவீது குமாரனை கூப்பிடுறியப்பா. இப்ப ஒன்னு எடுத்த ஒரு கேள்வி நான் கேட்கிறேன்,
இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? அந்த கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்தா தான் கேட்கிறாரு. நிறைய விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான், ஜெப குறிப்பா எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதை செய்ய மாட்டீரா, அதை செய்ய மாட்டீரா, இதை பண்ண மாட்டீரான்னு கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, இதெல்லாம் இத்தனை லிஸ்ட் கொடுத்திருக்கிறிய, என்னைக்காவது இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ நம்புகிறாயா? நம்பிக்கைக்கு ஏற்ற வசனங்களை நாம் கொடுக்கிறாரு. நீ இதை நம்ப அப்படி சொல்றாரு. அதனால்தான் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, அதனால வேதம் எப்படி சொல்றது பாருங்க, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்க என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. உனக்கு அந்தந்த வாரத்துக்கு ஒரு வார்த்தை வைத்திருப்பாரு. அந்த வாரம் முழுவதும் உன்னை பலப்படுத்துற இடத்துக்கு ஒரு வார்த்தை வைத்திருப்பாரு. நீ அதை ஒரு நாள் அதை மிஸ் பண்ணீங்கன்னா உனக்கு அந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க மிஸ் பண்றீங்க. எத்தனை பேர் வருவான், அது ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை வைத்திருப்பாரு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வார்த்தை வைத்திருப்பாரு. அது ஒரு நாள் ஏன்னா இந்த வாரம் முழுவதும் நடத்துறது கர்த்தருடைய வசனம் தான், அந்த வாக்குத்தத்தங்கள் தான். அதை நீ பற்றி பிடித்துக் கொள்ளணும். ஆண்டவர் இந்த வசனம் எனக்கு இவ்விதமாக கொடுத்திருக்கிறீரே, இதை நம்புகிறேன் ஐயா. அதனால இந்த வாக்குத்தத்தமே அதுதான். கர்த்தர் மேல பாரத்தை வச்சிரு. நீ சுமக்கவே வேண்டாம். நீ சுமந்தியன்னா நீ சோர்ந்து போவாய். நீ சுமந்தியன்னா கவலைக்கு உள்ளாகுவாய். கவலை வரும்போது பிசாசு உன்னை பிடித்துக் கொள்கிறோம். பெரும் பகுதி இன்னைக்கு பிசாசு கட்டுகளுக்குள்ள இருக்க காரணம்னா கவலைகள் தான். ஆனால் வேதம் சொல்ல, நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிட்டு நாமே கவலைப்பட்டு இருப்போம். ஆண்டவரே, இந்த பிள்ளை நான் எப்படி வளர்க்க போறேன்னு தெரியலையே, ஆண்டவரே இந்த வேலையை நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியலையே, ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த நாள் எப்படி நடத்த போறேன், இந்த மாதம் எப்படி வாடகை கொடுக்க போறேன், அடுத்த மாதம் வாடகை கொடுக்கணும், ஆனால் இந்த மாதம் பூரா நல்ல வேலைக்கு போவோம், தூங்கிட்டே இருக்கணும், எப்படி வாடகை கொடுப்பீங்க? ஆண்டவர் என்ன என் ஜெபத்தை கேட்கவே இல்லை, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலை. ஆண்டவர் அழகாக வாக்கு கொடுக்கிறாரு. அதான் ஒவ்வொரு வாரமும் வசனத்தை கொடுத்து உன்னை பலப்படுத்தி கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி தேவையானதெல்லாம் அவளை வைத்து உன்னை ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்திட்டே இருக்கிறாரு. நீ முன்னேறணும், நீ நல்ல நிலைக்கு வரணும், அப்படி ஒரு வேலை செய்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் சோம்பேறியா இருக்கக்கூடாது, சோம்பேறியா இருக்கவே கூடாது. சோம்பேறியே நிறைய திரும்ப வர சொல்லிட்டேன், ஆனால் வேண்டாம். என்ன எங்களுக்கு இருந்திருந்து எறும்புகிடலாம் எங்களை கம்பேர் பண்ணி பார்க்க, நாங்கள் எவ்வளோ பெரிய உருவோம். ஆனால் எறும்பு என்னைக்கு விட துக்கமாக இருந்த மாதிரி தெரியவே இல்லை. இரவு பகல் அவ்வளோ உற்சாகமாக இருக்குது. நம்ம பாருங்க, கால் வலிக்குது, கை வலிக்குது, விட்டு வலிக்குது. இன்னும் ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி? நானும் கவனித்து பார்க்குறேன், ஒரு நாள் கூட ஒரு எறும்பு கூட வியாதின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மனுஷன் நம்ம நிறைய வியாதின்னு பேசுகிறோம். அடுத்த என்னைக்கா எந்த எறும்பாவது வியாதிப்பட்டு படுத்துக்கடி பார்க்கிங்களா? கும்பலாம் போயிட்டு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். எனக்கு எங்கள் ரூமில் ஒரு எறும்பு கூட போயிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த பைப் போகிற இடத்துலேருந்து அந்த செவரு வழியாக வர்றோம் போகும். சரி, நானும் பார்ப்பேன். ஒரு நாள் கூட ஒரு எறும்பு கூட செத்து கிடந்த நான் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு வர இருக்குது. கொஞ்சம் அப்படியே தனியாக உட்காந்துருக்கும் போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா, நமக்கு காலில் தைலம் போட்டு தைக்கிறோம், தலையில் தைலம் போட்டு தைக்கிறோம், மாத்திரை போடுறோம். ஆனால் இந்த எறும்பு போல இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட அது ஒன்று செத்து கிடக்க மாட்டேங்குது. நாம தான் அதை கொல்லுகிறோமே தவிர, ஆனால் அது தானாக சாகிறது இல்லை. அது சாகுமா எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம பார்க்க முடியலை அதை. அப்போ அவ்வளோ பெரியதுக்கு அவ்வளோ ஆற்றல் எப்படி வந்துச்சுது, அந்த பலன் எப்படி வந்துச்சுது? அது என்ன கவலைப்படுறது இல்லை, வருத்தப்படுறதே இல்லை. அது பாட்டுக்கு இரவும் பகலும் அவருக்கு தூங்குறது இல்லை. நம்ம நினைச்சிடும் தூங்கலன்னா என்னதான் சொல்லுவோம், நாளைக்கு வேலைக்கு போகணும், பச தூக்கம், உடம்பு என்ன ஆகும்? பக்கத்து உடம்பு சொல்லுவாங்க, நம்ம உடம்பு நம்ம கவனிக்கிறது என்ன ஆகும்? பக்கத்தில் அம்மாவது ஐயா சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்படி தானே? நீங்கள் தூங்கலாம் ஒன்றும் செத்துடலாம் மாட்டீங்க, அப்படிலாம் யோசிக்காங்க. அது சோம்பேறித்தனத்துடைய ஒரு ஆவியுடைய வெளிப்பாடு. அது உனக்குள்ள அந்த ஆவி ஒன்று அப்படி நடத்துது, அது விரும்புறது செய்ய வைக்குது.
வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நம்பிக்கை சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் எப்படி அந்த கேள்வி கேட்கிறான்னா, முதல்ல நான் தேவகுமாரனை நம்புறியா, என்னால பிறவிக்குருடனை குணமாக்க முடியும் என்பதை நம்புகிறியா? ஏன்னா நீ நிறைய வார்த்தை கேட்டிருப்பா, ஐயோ பிறவியில இருந்து என்ன செய்திருக்கேன், என் கண்ணு தெரியாது, பிறவிக்குருடனை யாரும் மாற்றினதே இல்லை, என்ன மருத்துவத்தாலும் சுகத்தை கொடுக்க முடியாது. கரெக்டு, எல்லாமே கரெக்டு. ஆனா இப்போ நீ என்ன பார்த்து ஏன் கூப்பிட்ட? என்னை எதுக்கு தாவீது குமாரனை நீ கூப்பிட்டாய்? கூப்பிட்டீன்னா இப்ப என் மேல என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? அதான் அவன் கேள்வி கேட்கிறாரு, முன்னாடி கேள்வி வைக்கிறாரு, கேட்கிறார் பாருங்க. என்னிடத்தில் அந்த வார்த்தை அவரை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இப்ப இதை எத்தனை நம்புறீங்க? இவ்வளவுதானா? இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உதடுதான் ஆமைன்னு சொல்லுது, உதடுத சொல்லுகிறது. நீ காலையில் உள்ள வரும்போது எப்படி வேணா வந்திருக்க, என்ன பிரச்சனை சுமந்திரி உள்ள வந்திருக்கா. ஆனா ஒவ்வொரு வாரம் போகும்போது விடுதலையோடு போனோம், இங்க போகும்போது நம்பிக்கையோடு போனோம். கர்த்தர் சென்ட் ஜான் சர்ச்சை பார்த்து கேட்கிறாரு, என் மகளே, என் மகனே, நீ இவ்வளவு கொஸ்டின் உன் மனதில் வச்சிருக்கிய, இவ்வளவு கேள்வியெல்லாம் வச்சிருக்கிறிய, உன்னை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை செய்ய, அதான் உன் பிரச்சனை, உன் சூழ்நிலைய மாற்ற இயேசுவாகிய என்னால் முடியும் என்பதை நீ நம்புகிறாயா? நம்புறேன்னு சொல்ற மட்டும் எந்திரிச்சுன்னு கரத்தை தட்டி மகிமைப்படுத்துங்க, எழுந்துச்சுன்னு கை தட்டுங்க. ஆமே, இன்னைக்கு நான் நம்புறையா, கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நம்புறையா, நம்புறேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கட்டும், இயேசு என் வாழ்க்கையில இன்னைக்கு இதை செய்ய வல்லவர், அவர் மாற்ற வல்லவர் என்பதை நான் மனப்பூர்வம் நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். இல்லாததை இருக்கிற மாதிரி கர்த்தரை உருவாக்குகிறவர் அவர். உனக்குள்ள அந்த ஆவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்போ அந்த ஆவி மகிழ்ச்சி அடைச்சுனா, தேவ ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதே களிப்பாக துள்ளி மகிழ்ச்சி அடைவாங்க. எதை நம்புறீங்க? இத மகிழ்ச்சி, மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் சொல்லிட்டாரு, என் பிரச்சனை நீ மாறும் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் நம்புகிறேன், அதை நான் நம்புகிறேன். யாரோ எப்படியோ சொன்னாங்கல்ல, கர்த்தர் நம்ம பார்த்தா கேட்கிறாரு, மகனை நீ நம்புறியா? நீ தான் போய் கூப்பிட்டா தாவீது குமாரனை இறங்குன்னு. இன்னைக்கு நான் முன்னாடி தான் நிற்கிறேன், உன்னை பார்த்து கேட்கிறேன், இதை செய்ய இயேசுக்கு வல்லமை உண்டு என்பதை நம்புகிறவர்கள், அதான் நீ என்ன பண்ண உனக்கு தான் தெரியும், நீங்க என்ன பிரச்சனையில வந்திருக்கிற உங்களுக்கு தான் தெரியும். அந்த பிரச்சனையை மாற்ற இன்னைக்கு முடியும்னு நினைக்கிறவங்க, எந்த பிரச்சனை வந்து அந்த இடத்துல கையை வச்சு ஜெபம், கர்த்தர் இன்னைக்கு அந்த அற்புதத்தை செய்வார், அந்த மாற்றத்தை செய்வார். எத்தனை நம்புறீங்க? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால எல்லாமே கூடுவாருங்க. ஆனால்தான் விசுவாசிக்கிறவன் பதறுகிறது இல்லை. விசுவாசத்தை கிறிஸ்துக்கு மேல வச்சிருக்கிறவன் பயப்பட மாட்டான், பதற மாட்டான். அவனுக்குள்ள சத்ரு நுழையவே முடியாது. எப்ப சத்ருல வருவான்? நீ பயப்படும் போது, நீ பதற்றம் அடையும் போதுதான் சத்ரு உள்ளே நுழைவான். நுழைவானுக்கு இயேசு கேள்வி கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்கிறாயா? பாட்டு பாடுறோம், வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அப்படி இல்லை. பாடுறதுல சும்மா உதட்ட பாடிட்டு போறது. உன் ஆழ் மனதில், உன் ஆழ் மனதில் எனக்கு இன்னைக்கு இந்த அற்புதம் செய்ய ஆண்டவரை முடியும் என்பதை நான் சந்தேகப்படாம நம்புகிறேயா, சந்தேகப்படாம நம்புகிறேயா. நீ சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காத, இடம் கொடுத்துறாத. தேவன் உனக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் கேட்கறது, என்னால் முடியும் நம்பினா நிச்சயமா அது உனக்கு அப்படியே நடக்கும். நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது நடக்கும், நடக்கும், நடத்தி காட்டுவார். உன் விசுவாசத்துக்கு ஒரு பெரிய கிரீடத்தை கர்த்தர் வைப்பாரு. நீ உலகம் முழுவதும் சொல்லுவாய், ஒன்றுமில்லாத என்னை அவர் உருவாக்கினார் ஐயா. ஒன்றுமில்லாத இடத்துல தான் என் தேவன் ஒன்றை உருவாக்க முடியும், தேவன் ஒன்றை உருவாக்க முடியும். ஒரு விஷயத்தை காட்டுற பாருங்க. எலிசபெத்து முதிர்ந்த வயது உள்ளவர்கள், நம்பிக்கை இல்லாத ஒரு காலங்கள், எப்படி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத காலங்கள். அப்படிப்பட்ட நாட்களில் அருமையான எலிசபெத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவங்களுக்கு கற்போதியாக மாறுகிறார்கள். இந்த அபிஷேகத்துடைய வல்லமை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இப்போ
மரியாள் அவர்களை தேவன் அந்த வீட்டுக்கு அனுப்புகிறார். உன் சொந்தம் என்று சொல்லுகிற அந்த மாதிரி எலிசபெத் வீட்டுக்கு போ, அவள் இப்பொழுது இத்தனை மாசமாக இருக்கிறாள் என்று. இந்த அம்மா நேரம் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. உள்ளே போய் இந்த வாசல் படியில் நின்று உள்ள போன உடனே எலிசபெத்துக்குள்ள இருந்த அந்த குழந்தை களிப்பாக துள்ளி குதித்தது. என்ன நடந்துச்சு? எப்படி துள்ளி குதிச்சு முடிஞ்சது? எப்படி நடந்துச்சது? எலிசபெத் அம்மாக்குடைய வயிற்றில் ஒரு அபிஷேக குழந்தை இருக்குது. இப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படுத்த போகிற தாய் வருகிறார்கள். வந்து நின்ற உடனே இந்த அம்மாக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அதை பார்த்த உடனே அங்க வயிற்றுக்குள்ள இருக்க முடியலைங்க. சில நேரங்களில் அப்படியே வசனம் நமக்குள்ள வரும்போது, உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா உடனே நீ படுத்திருந்தா கூட எந்திரிச்சு உடனே கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஐயா, ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார் ஐயா. கர்த்தர வார்த்தை எப்போ களி கூறுதல் உண்டாகும்? சும்மா மியூசிக் போட்டு ஆடி கீடி பாடணும்னு வர்றது களி கூறுதல் இல்லை, அது எமோஷனல். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை அப்படி கேட்ட உடனே, உள்ள போன உடனே பாருங்க, இந்த அம்மா உடனே சொல்லுகிறார்கள், பாருங்க, என் ஆண்டவருடைய தாய் என்னிடத்தில் வருவதற்கு என்ன? பிள்ளை களிப்புல குதிக்குது. எதை நம்புறீங்க? இதாங்க வசனத்தை அவர் அனுப்பும்போது, கர்த்தருடைய வசனத்தை உள்ள அனுப்பும்போது உன் உள்ளுக்கு ரட்சிப்பு இருந்தாதான், உள்ள மனம் திரும்பின தேவ அபிஷேகம் இருந்தாதான் இந்த வசனம் உள்ள போன உடனே ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் பெறுகிறோம், வல்லமையை நம்ப வச்சிரும். உடனே கர்த்தருடைய வார்த்தையை எடுக்க சொல்லும். இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கும், அவன் சொன்னபடி எல்லாம் ஆகுங்க, சொன்னபடி ஆகும். இந்த அற்புதமான இந்த உயிர்த்தெழுந்த காலையில் ஏதோ வந்த போனிட்டு இருக்குல்ல, இன்னைக்கு உங்களுடைய உள் மனம் எப்படி இருக்குது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீ பாரத்தை வச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க, பிசாசுதான் உனக்குள்ள இருப்பாங்க. வாழ்க்கை முழுவதும் வேதனை 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 தான். உனக்கு மகிழ்ச்சியே இருக்காது. ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பது போல நடிப்பா. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறீங்க, அப்படியே எப்படி இப்படி ஒரு சிரிப்பிச்சிருப்போம். இந்த உதல் மட்டும் கொஞ்சம் விரிஞ்சு காட்டும், ஆனால் இருக்காது, உள்ளுக்கு மகிழ்ச்சி இருக்காது, நடிப்பு. இப்படிதான் இன்னைக்கு சமூகம் இருக்கிறது, கிறிஸ்தவம் இப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் விடுதலையாக்க, நீ பாரமில்லாத சந்ததியை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். இதை நம்புறிய? சபைக்குள்ள வேதனை இல்லாத ஒரு குடும்பத்தை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறாரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு வாலிப கூட்டத்தை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறாரு. அப்படிதானே வாலிபர்களே? அப்படிதானே வாலிபர்களே? வாலி பையன் மட்டும் ஆமைன்னா ஆமைன்னு சொல்லுங்க. நீங்க அப்படி வரணுமா வேண்டாமா? அப்படி வரணுமா வர வேண்டாமா? வரணும்னா நீங்க மட்டும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. கேட்கல? இவ்வளவுதானா? இது எது வீட்டில் போய் பேசி பாருங்களேன். என்னம்மா வெக்க தெரியுது, செய்ய தெரியாதா? இப்ப இங்கேயே வாய வருது. உனங்க அப்பாவும் அம்மா பெற்றெடுக்கல, கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. தேவன் திட்டம் செய்வதற்கு இவங்க ஒரு கருவிதான், பெற்றோர் ஒரு கருவிகள் தான். அதனால்தான் உனக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறாரு. உன் தேவைகள் வரும்போது அவருக்கு முன்னாடி போய் நில்லு, அவர் உன்னோடு பேசுவார். நிறைய பேர் பிரச்சனைய மனுஷ இடத்துல போய் இருக்கிறவன் முட்டாள், புத்தி இல்லாதவர்கள். அதனால்தான் பவுல் சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படி எழுதுறாரு. நல்ல கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், மனம் திரும்பின கிறிஸ்தவன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவன், கிறிஸ்து யார் என்று அறிந்தவன், அவரிடத்தை வல்லமை உண்டு என்பதை அறிந்தவன், பிரச்சனையா வரட்டும் எதுனா வரட்டும், நான் என் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பேன், அவர் என்னோடு பேசுவார், அவர் எனக்கு பலன் கொடுப்பார், அவரால் செய்ய எனக்கு கூட என்பதை நான் நம்புகிறேன். அதனால கேள்வி கேட்கிறாரு, தாவீது குமாரனின் கூப்பிடுறது பெருசு இல்லப்பா, உன் உள்ள என்ன சொல்லுது, நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கிறாரு. இதை செய்ய எனக்கு
வல்லமை விசுவாசிக்கிறாயா? ஆமென்.